கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய ஆரோக்கிய செய்தியாக உணவு முறையை பற்றி பார்ப்போம். நாம் அன்றாடம் உணவு உட்கொள்ளும் பொழுது அவசரமாக சாப்பிடுகிறோம், நின்று கொண்டு சாப்பிடுகிறோம், சில வேளைகளில் படுத்து கொண்டு சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடுவது நம்முடைய உடலுக்கு மிகவும் கெடுதியை கொண்டு வரும் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும் பொழுது அமர்ந்து உணவை நன்றாக மென்று உமிழ்நீரோடு கலந்து நாம் சாப்பிட்டு வந்தால் அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட பழக்கத்தை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், ஆரோக்கியமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் மொழி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் வாலிப பருவம். வாலிப பருவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பருவம். வாலிப பருவத்தில் அநேக தீர்மானங்கள் எடுப்பார்கள். எது நல்லது, எது கெட்டது என்பது தீர்மானத்தை அவர்கள் அங்கே எடுப்பார்கள். வாலிப பருவத்தை ஒரு பொற்காலம் என்றும் அங்கே சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் வாக்கியத்திலே வாசிக்கிறோம், நீ உன் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்படி என்றால் வாலிப பருவத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டாம், மகிமைப்படுத்த வேண்டாம், கனப்படுத்த வேண்டாம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே 3 பருவங்கள் வருகிறது. ஒன்று குழந்தை பருவம், இன்னொரு பருவம் வாலிப பருவம், இன்னொரு பருவம் முதியவர் பருவம். நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்து வாலிபர்களாக மாறி இப்பொழுது முதியவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தனை வயது உடையவர்கள் வாலிபர்கள் என்று சொல்லுகிறார்கள்? பொதுவாக மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், 12 வயதில் இருந்து 20 வயது வரைக்கும் உள்ளவர்கள் தான் வாலிபர்கள் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம் 20வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், 100 வயது சென்று மரிக்கிறவர்கள் வாலிபர்கள் எனப்படுவார்கள். பிரியமானவர்களே, 100 வயது சென்று மரிக்கிறவர்கள் வாலிபர்கள் என்று எண்ணப்படுவார்கள். 100 வயது என்று சொல்லுகிற பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் 12 வயதில் உள்ளவர்கள் ஆண்டவரை நேசிப்பது இல்லை, 20 வயது உடையவர்கள் கூட ஆண்டவரை நினைத்து பார்ப்பதும் இல்லை. ஒருவேளை 100 வயதாக கூடிய பட்சத்தில் அந்த வாலிபர்கள் ஆண்டவரை நினைக்கிறார்களா இல்லையா என்பதை அறியத்தக்கதாக ஆண்டவர் 100 வயது சென்று மரிக்கிறவர்களும் வாலிபர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. வாலிப பருவத்தை குறித்து ஒருவர் சொல்லுகிறார், வாலிப பருவம் என்று சொல்லுகிற பொழுது ஓடுகிற பாம்பை கையில் பிடிக்கிற பருவம்தான் வாலிப பருவம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். குழந்தைகள் பாம்பை பிடிக்க முடியாது, முதியவர்கள் பாம்பை பிடிக்க முடியாது. ஆனால் வாலிபர்கள் பாம்பை பிடிப்பார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் தைரியமானவர்கள், துணிச்சலானவர்கள், அவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அவர்கள் பயப்படாதவர்கள், எதற்கும் கவலைப்படாதவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள். ஆயில்தான் வாலிப பருவம் என்று சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட துணிச்சலான காரியங்களை செய்யக்கூடிய பருவம்தான் வாலிப பருவம் என்று அங்கே சொல்கிறார்கள். இன்னொருவர் சொல்லுகிறார், வாலிப பருவம் என்பது ஒரு கடல் அலை போலவும் நீர்க்குமிழிகளை போலவும் இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார்கள். காற்று அடிக்கும் போதும் புயல் வீழ்ச்சுகின்ற போதும் கடலில் திடீரென்று அலைகளும் நீர்க்குமிழிகளும் வருவது போல ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய நிலைமைகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் திடீர் என்றுதான் அங்கே வரும். எப்படி கொஞ்ச நேரத்தில் அலைகளும் நீர்க்குமிழிகளும் மறைந்து போகிறதோ அதே போல வாலிபருடைய நிலைமையிலும் யோசனைகளும் சிந்தனைகளும் திடீரென்று தோன்றி திடீரென்று மறைந்துவிடும். ஆயினால்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்கிறது. முந்தின நாட்களில ஒரு சந்தையில வாலிபர்களை விற்பார்கள்.
அந்த வாலிபர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். பணக்கார மக்கள் அந்த சந்தைக்கு போய் யார் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்களை விலைக்கு வாங்கி கொண்டு வீட்டு வேலைக்காக அமர்த்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் ஒரு பணக்கார மனிதன் தனியாக நின்று கொண்டிருந்த அடிமையான வாலிபனை பார்த்து, நான் உன்னை விலைக்கு வாங்கினால் எனக்கு உண்மையாக இருப்பாயா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது வாலிபன் அந்த பணக்கார மனுஷனை பார்த்து, நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி நான் கடைசி வரைக்கும் உண்மையாகவே இருப்பேன் என்று பதில் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். என்னாகும் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலே வாசிக்கும் போது, மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். 7வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆகினாலே பிரியமானவர்களே, வாலிபர்கள் உண்மையாக இருக்க வேண்டாம். வாலிபர்கள் சாந்த குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு கோயில், அது ஒரு ஆலயம். ஆயினால யோசுவா எப்போதும் தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து அநேக வேலைகளை அவன் செய்து கொண்டு வருவான். சங்கீதம் 84வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் தங்கி இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நான் தேவனுடைய வீட்டில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆகினாலே பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் வாழ்ந்த வாலிபர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆலயத்தில் தன்னுடைய பங்கு இருந்ததாக வேதத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். மோசே என்ற வாலிபன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினார். சாலமோன் என்ற ஒரு வாலிபன் கர்த்தருக்கென்று மகா பெரிய தேவாலயத்தை அவன் அங்கே கட்டினார். தானியேல் என்ற ஒரு வாலிபன் நேபாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்னதனால அந்த ராஜா தானியேலை பாபிலோன் தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தார். யோசேப்பு பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்தை வெளிப்படுத்தினதனால ராஜா யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தான். பிரியமானவர்களே, வாலிபர்கள் பற்றி வேதத்திலே வாசிக்கிற பொழுது சங்கீதம் 144வது அதிகாரம் 12வது வாக்கியத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், வாலிபர்கள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களாக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் அரசாண்ட காலங்களில வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, அசிரியா என்ற ஒரு வாலிபன் 16 வயதிலே ராஜாவாகி இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு கொண்டு வந்தான் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே என்ற ஒரு வாலிபன் 12 வயதிலே ராஜாவாகி 55 வருஷம் எருசலேமை அரசாண்டான். யோசியா என்ற ஒரு வாலிபன் 8 வயதிலே ராஜாவாக மாறி 31 வருஷம் எருசலேமை அரசாண்டான். போவாஸ் என்ற வாலிபன் 7 வயதிலே ராஜாவாகி எருசலேமை 40 வருஷம் அரசாண்டான். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களில சிறு வயதிலிருந்தே அரசாளக்கூடிய தன்மையை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைய வாலிபர்கள் அநேக கலைகளை கற்றிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சங்கீதத்திலே வல்லவர்களாக இருக்கலாம், விஞ்ஞானத்திலே தேர்ச்சி உடையவர்களாக இருக்கலாம், பெரிய எழுத்தாளர்களாக இருக்கலாம், மருத்துவ கலையை அவர்கள் கற்றிருக்கலாம். ஆனால் பரலோகம் செல்வதற்கு எந்த கலையை கற்றிருக்கிறார்கள்? பரிசுத்தமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மெய்யான பக்தியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பரலோக குணத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை.
பரலோக குணமாகிய தாழ்மை, பொறுமை, அன்பு, இரக்கம், தயவு, நற்குணம் போன்ற கலைகளை நாம் கற்றிருந்தால் தான் பரலோகம் செல்ல முடியும். அதற்காக நமக்கு ஜெபம் மிகவும் அவசியம். ஒருவர் சொல்லுகிறார், பிரேயர் ஹவுஸ் இருந்தால் பவர் ஹவுஸாக மாறலாம், பிரேயர் ஹவுஸ் இல்லாமல் இருந்தால் பவர் ஹவுஸாக மாறலாம். ஆயினால ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது மிகவும் அவசியமாக நமக்கு காணப்படுகிறது. ஒருவேளை நாம் பிரயாணத்தை மிஸ் பண்ணினால் நமக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவது இல்லை. ரயில் பயணத்தை மிஸ் பண்ணினாலும் நமக்கு பெரும் நஷ்டம் வரப்போவது இல்லை. ஆனால் பரலோகத்தை மிஸ் பண்ணினால் நமக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், ஆத்ம நஷ்டம் ஏற்படும். ஆகினாலே பிரியமான வாலிபர்களே, நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து கொள்ள வேண்டாம், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டாம், தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாம், தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்க வேண்டாம், தனது ஆத்மாவை இழந்து விடாமல் காத்துக்கொள்ள வேண்டாம், சத்தியத்திற்கு தூண்களாக இருக்க வேண்டாம், கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக அங்கே நாம் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, தேவன் வாலிபரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டாம், தேவனிடத்திலே பக்தியாக இருக்க வேண்டாம், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டாம், பாட்டு பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம், தேவ வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 23வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம், பூமியில உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. உபாகம புத்தகத்திலே 6வது அதிகாரம் 1 வாக்கியத்தில் வாசிக்கும் போது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டாம். உபாகம புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் போது, நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளின்படி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகிய பிரியமானவர்களே, வேதம் நமக்கு என்ன போதிக்குதோ அதை வாலிபர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டாம். சங்கீத புத்தகத்தில் 1 அதிகாரம் 3வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 6, 7, 9 வசனங்களிலே வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகள் யாவையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்து இருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இவைகளை குறித்து கருத்தாய் பேசி உங்கள் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு குடும்பத்திற்கு போனேன். அங்கே போயிருந்த போது இந்த 10 கட்டளையை ஒரு பேப்பரில் எழுதி சுவற்றிலே ஒட்டி வைத்திருந்தார்கள். நான் எதற்கு என்று கேட்டேன். அப்பொழுது அந்த குடும்ப தலைவர் சொன்னார், எங்களுடைய பிள்ளைகள் படுத்து இருக்கும் போதும் அந்த கட்டளைகளை வாசிப்பார்கள், எழுந்திருக்கும் பொழுதும் அந்த கட்டளைகளை வாசிப்பார்கள். இப்படி வாசிப்பதனாலதே ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க்குகளை கொடுத்து சந்தோஷமாக சமாதானமாக பள்ளிக்கூடங்களுக்கு போய் கொண்டு வருகிறார்கள் என்று அங்கே சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, வாலிபர்கள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கின்ற அந்த வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வாலிபர்களாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் தேவன் கொடுப்பாராக.
ஆமென். வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு அருமையாய் கிடைக்கப்பட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளாகி உமது பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு எப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக அவர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அன்றாடி கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.